வியாதிகளுக்கு எந்தெந்த முறைகளில் நீங்கள் சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்கண்ணா? அதாவது இந்தந்த வியாதிக்கு இந்த சிகிச்சை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நோயாளிக்கு தான் சிகிச்சை, நோய்க்கு சிகிச்சை இல்லை. சரி சரி, அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ சார் எனக்கு சர்க்கரை, எனக்கு பிபி அப்படின்னு சொன்னால் அது வந்து நோய்க்கு பொதுவான பெயர்கள் அவங்க வச்சுருக்குறாங்க. அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு தான் நான் கேட்பேன். தொந்தரவுகள் என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன தொந்தரவு? இப்போ சர்க்கரை அப்படின்னா சும்மா சர்க்கரை நோய் வந்திருக்காது. அவர் ஏதாவது ஒரு தொந்தரவுகளுக்காக மருத்துவமனையை நாடி இருப்பார். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆய்வு செஞ்சுருப்பாங்க. அந்த ஆய்வு கூட லேப் டெஸ்ட் எடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெஸ்ட்டில் தான் அவர் வந்து சர்க்கரை நோய் இருக்குது, உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்கான மாத்திரைகள் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் நோயாளி ஆக்கப்பட்டிருப்பார். அப்படி நம்ம நோயை வந்து புரிதல் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த நோய் அறிதல் முறைங்கிறது வந்து மரபு வழி மருத்துவத்துக்குன்னே ஒரு தனித்துவம் உண்டு. சரி, இப்போ ஒவ்வொரு மருத்துவம், இப்போ வந்து நவீன மருத்துவம் என்ன செய்யுதுன்னா தொந்தரவுகளையே நோயாக பார்க்குது. ஆமாம். ஆனால் மரபு மருத்துவங்கள் அப்படி இல்லை. அந்த தொந்தரவுகள் அனைத்தும் ஒரு நோயின் வெளிப்பாடு. முதல்ல நோய்ங்கிறது உள்ள உருவாகும் போது அதனோட வெளிப்பாடு தான் இது. கை வலிக்குது, கால் வலிக்குது, அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ்ங்கிறீங்க. சிம்டம்ஸ். அதுக்கு போய் நம்ம நோயா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பேர் வைக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஒரு தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது தலைவலிக்கான காரணம் உடலில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம். தலைக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்றைய விஞ்ஞானம். அது இல்லை. அதோட உங்கள் உள்ளுறுப்புகளோட பலவீனம் எந்த பகுதியிலோட அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஏரியா தான், பிரதிபலிப்பு பகுதி தான் அந்த தலை மூளை அப்படிங்கிறது. அதனால நம்ம மண்டக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அதே போல் உங்களோட இங்கே பரிசோதனை அப்படின்னாலே நாடி பரிசோதனைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், மரபு வழி மருத்துவங்கள், அக்குபஞ்சர், வர்மம் இதெல்லாம் இருக்கட்டும், அவங்களாம் ஒரு நாடி முறையை தனித்துவமாக வச்சுருக்கிறாங்க. அந்த நாடி அப்படிங்கிறது என்னென்னா அந்த உயிரோட பேசுதல் தான். அங்கே நீங்கள் பொய் சொல்லலாம், ஆனால் உங்கள் உயிர் பொய் சொல்லாது. அப்போ அந்த மாதிரியான நாடியை அறிஞ்சு அந்த நாடின் மூலமாக இவங்க இப்போ அக்குபஞ்சர் அப்படின்னா பஞ்சபூத நாடிகள்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சமும் உடலும் ஒன்று, அண்டமும் பிண்டமும் ஒன்று தான் அறிந்து தான் நம்ம பார்க்கும்போதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சபூதங்களில் எது சமநிலை குலைஞ்சாலும், இப்போ மழை நிறைய பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இன்னைக்கு நிலைமை என்ன, அந்த மாதிரி காற்று அதிகமாக இருந்தால், வெப்பம் அதிகமாக இருந்தால், வெயில் அதிகமாக இருந்தால், இதே நிலை தான் உடல்லையும். அப்போ இதில் எது கூடுனாலும் குறைஞ்சாலும் அது நோய், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இங்கேயும் வல்லவும் தான். அப்போ அதை சரி பண்ணும்போது அதை சமன்படுத்துதல் தான் இங்கே சிகிச்சை முறை. அதை சமன்படுத்துறதுக்காக தான் இந்த இயற்கை சிகிச்சை முறைகள் இருக்குது. அதை சமன்படுத்தும் போது அவங்க அந்த தொந்தரவுகள், அந்த தடை நீக்கப்பட்டு அவங்க தொந்தரவுகள் குறைஞ்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு நோய் நீக்கம் அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதை வந்து ஒரு ஆய்வக குறிப்புகள், ஒரு மிஷின் பதில் சொல்லாது. ஆமாம் சார், அது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி காட்டுது, ஒரு நாளைக்கு கூடுது, ஒரு நாளைக்கு குறையுது, ஸ்டாண்டர்டான அளவுகளில் இருக்கிறது இல்லை. சுகரோ ப்ரெஷரோ யாருக்கும் அப்படி இருக்காது. எல்லாருக்கும் ஒரே அளவுங்கிறது கிடையாது. எல்லாரையும் ஒரே அளவுக்குள்ளே கொண்டு வரதுனால தான் அந்த சிகிச்சை முறை தோல்வி அடையுது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அந்த இயல்பு படி தான் உங்கள் உடலில் இருக்கும். அதோட கூடுதல் குறைவு, நீங்கள் சாப்பிட்ற முறை இருக்குது, உங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு இருக்குது, எப்படி உங்கள் மனநிலை இருக்குன்னு இருக்குது. இந்த மனநிலையை பொறுத்தும் உங்களோட சர்க்கரை அளவுகள் மாறுபடும். அப்போது நம்ம அளவுகளை பார்க்குறத விட உடல் உணர்வுகள், எனக்கு இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இந்த தொந்தரவு இருக்குது, எனக்கு யூரின் நிறையா போகுது, இடுப்பு வலி இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை நீங்கள் சொல்லும்போது அந்த தொந்தரவுகளுக்கான மூலக்காரணம் என்னன்னு நாடியில் பார்ப்பாங்க. அந்த நாடியை அறிந்து சிகிச்சை, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு மருத்துவனோட செயல் அப்படி இருக்கணும். இன்றைக்கி மருத்துவமனைகளில் அதெல்லாம் எழுதி போட்டுருக்காங்க, ஆனால் நோய் நாடுறாங்களான்னு தெரியல, நோயோட மூலத்தை நாடுறாங்களான்னு தெரியல. ஆனாலும் அவங்க சிகிச்சை அளிக்க, அவங்க செட்டஸ்கோப்பை வச்சு, செட்டஸ்கோப்பும் நம்ம மேலே படுறதில்ல, அவங்க கையும் படுறதில்ல, சும்மா இப்படின்ட்டு முடிச்சிடல. அந்த மருத்துவத்தின் தேவை வந்து ஒவ்வொரு மருத்துவமும் தவறுலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லா மருத்துவத்தின் தேவையும் இங்கே இருக்கு. எல்லா மருத்துவமும் அதன் வழியில் தனிச்சிறப்புடையது. அலோபதி தவறே கிடையாது.
அலோபதி எதற்கு பயன்படுத்த வேண்டும்னு இருக்குது. அப்போ அதை பயன்படுத்தியே தீரணும். அவசர காலங்களில் கை வெட்டுப்படுது, மண்டே ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த மாதிரி விபத்து காலங்களுக்காக அது சிகிச்சை அளிக்க உள்ளே வந்ததுன்னா அந்த 5% அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி அந்த பின்விளைவுகள் இல்லாத, எதிர்விளைவுகள் இல்லாத மருத்துவ முறைகளை நம்ம மற்ற தொந்தரவுகளுக்கு நாடுறது சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு சளியாக இருந்தாலும், காய்ச்சலாக இருந்தாலும், தலைவலியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி தானே சார் இருக்கு. அதான் சொல்கிறேன். அந்த சளினா என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த இருமல் காய்ச்சல்லாம் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், சர்க்கரை நோய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நோயை பற்றியே தெரிந்து கொண்டுக்கிட்டே போகிறோம்னா அப்போ ஆரோக்கியத்தை எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம்? அதனால தான் நம்ம நோய்க்கு பேர் வைக்க வேண்டாம். அது பிறந்த குழந்தை மாதிரி பேர் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அடிப்படையாக ஆரோக்கியத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த 4 உணர்வுகளை கவனித்து நீங்கள் அதை கவனித்து வாழ்ந்தீங்கனாலே போதும். சரி, நோய் இல்லாமல் வாழ முடியும். அதே நேரத்தில் இருக்கிற நோயும் அதில் சரியாயிடும். நோய்னா என்ன ஒன்றும் இல்லை. நோய்னா பெருசாக நினைக்க வேணாம். நோதல் அதோட மருவு தான் நோய்கள். நோதல் எனக்கு அந்த இடத்துல நோகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஊர் வழக்கம் இருக்கு. வலியை வந்து நோகுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன நோகடிச்சான்னு கூட இன்னும் பேசுறாங்க. அப்ப அந்த அவங்களுக்கு நொந்து போய்க்கிறது, அதுதான் நோயின்னு இன்னைக்கு மருவி இருக்கு. அப்ப அந்த நோதல் சரியா போயிடுச்சு அப்படின்னாலே அங்க நோய் நீக்கம் அடைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நான் இன்னைக்கு வந்து குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன் அப்படிங்கிறதும் இங்கே பிரச்சனை இல்லை. நான் ஒரு பலவீனமான ஆள் பார்த்தா ஒல்லியாக இருக்காரு, ஆனால் அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாருன்னா அவரோட உடல் இயல்பு அது. நீங்கள் யாரோட அவரை ஒப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வந்து அவர் இயல்பில் இருக்காரு. நம்ம யாரோடையும் அவரை ஒப்பிட தேவையில்லை. நான் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கேங்கும் போது அது அவருக்கு ஆரோக்கியம் தான். நான் நல்லா குண்டாக இருக்கேன், இவருக்கு உடம்பை குறைக்கணும், வெயிட்டை குறைக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களோட பல மடங்கு வேலை செய்யக்கூடியவராக இருக்கார், சுறுசுறுப்பாக இருக்காருன்னா அது அவரோட உடலின் இயல்பு. இங்கே வந்து யாரையும் இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி மக்களும் ஒரே மாதிரி இது வரைக்கும் யாரையும் பார்த்துருக்கீங்களா? இல்லை. இன்னைக்கு தான் அவங்க கைரேகையும் கண்ணும் வேற வேறையாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே வேற வேறையாக தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். கண்டிப்பாக சார். அதுதான் நம்மளோட. அதனால தான் இங்கே மருத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிகிச்சை முறை. நோய்க்கு சிகிச்சை இல்லை, நோயாளிக்கு சிகிச்சை. அப்படிங்கும்போது எல்லாரையும் ஒரே பொருட்களை சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கான தனித்துவம், அதுக்கான சிகிச்சை முறையை இங்கே கொடுக்குறோம். இன்னொருத்தங்களுக்கு அதே தொந்தரவோடு வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்குறோம். ஆனால் எதிலும் மருந்து இல்லை. எல்லாமே உணவு முறை சிகிச்சை தான் இங்கே இருக்குது. அதுவும் வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சு சாப்பிடுங்க, பிடிச்ச சூழ்நிலையில் இருங்க, பிடிச்ச மனநிலையில் இருங்க, ஒவ்வொரு நொடியையும் ஆனந்தமாக அனுபவிங்க அப்படின்னு தான் இங்கே. அதுதான் சிகிச்சையோட முதல்ல அதோட ஆலோசனையே அதுதான். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிகிச்சை முறைக்கு வர்றவங்க எல்லாருமே வரும்போது நோயாளியாக வருவாங்க, போகும்போது என்னோட உறவினராக மாறி போவாங்க. கண்டிப்பாக சார். அது கண் கூட நானே நிறைய பார்த்துருக்கேன். அது எல்லாருக்கும் அது நடக்குது. அப்படிங்கும்போது அப்போ இந்த மனிதர்கள் எல்லாரும் உறவினராக மாறுறாங்க. அப்படி ஒரு இது அற்புதமான விஷயம். இது என்ன மாதிரி நிறைய இயற்கை மருத்துவர்கள் நிறைய செய்கிறாங்க, நிறைய ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா வளர்ச்சியோடு இருக்குது. அப்போது இதை பற்றி நிறைய நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே இருந்தாலே டைம் பத்தாது. குறிப்பாக இது சில விஷயங்கள் மெயினாக செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து உங்கள் அளவுகளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருங்களை வச்சுக்காதீங்க. இப்போ பிபின்னா ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க, அது அந்த மருத்துவ முறைக்கான நோயறிதல் முறை. சர்க்கரைனா 120 to 250 அப்படின்னா 200 அப்படின்னா அது அவங்களோட மருத்துவ முறைக்கான டயக்னோசிஸ் முறை. அது அவங்க நோய் அறிகிறாங்க, எப்படி இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேப் டெஸ்ட் வச்சு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட மருத்துவ சிகிச்சை முறைக்கு அது பொருந்தும். இப்போ இதுவே ஒரு மரபு மருத்துவர் அப்படின்னா அவர் நோய் அறிதல் முறையாக பார்க்கலாம், இல்லை உங்களோட தொந்தரவுகளை கேட்டு அறிந்து அதுக்கு தகுந்தவாறு சிகிச்சை கொடுக்கணும். இங்கே வந்து பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நோயறிதல் முறை தவறாக போயிடுது. ஆமாம் சார். இப்போ நான் வந்து ஒரு லேப் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு சிகிச்சை கொடுத்தேன்னா அது அவங்களுக்கு வேலை செய்யாது. உண்மைதான்.
அந்த நோயறிதல் முறை அவங்களோட முறை. என்னோட நோயறிதல் முறை பஞ்சபூத நாடி பார்த்து அவங்களுக்கு பஞ்சபூதத்தை சமன்படுத்துது. ஆமா. இதுவே ஒரு சித்த மருத்துவர் அப்படின்னா அவர் வாதம், பித்தம், கபம் பார்ப்பார். அந்த 3 தோஷங்களில் சமன்படுத்துவார். இதுதான் அவரோட. அவரும் கையில் இன்னைக்கு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, டெஸ்ட் வச்சு பார்க்குறாங்க, ஸ்டெதஸ்கோப் மாட்டிக்கிறாங்க, பிபி மிஷின் வச்சு செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு நோய் நீக்கம் கிடைக்காது. ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் முக்கியமாக தேவை நோயறிதல் முறை. அந்த நோயறிதல் முறையில் தவறு ஏற்பட்டால் அந்த மருத்துவ முறை தவறாக இருக்கும். இதுதான். இதனால தான் நிறைய மரபு மருத்துவங்களில் குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்குது. நான் அப்படி எதையும் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க மனநிலை கொஞ்ச நேரம் அவங்கள பேச விடுவேன். அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியும். அதை நல்லா தெளிவுபடுத்தின பிறகு தான் இவங்களுக்கு இப்படி இருக்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு வாழ்க்கை முறையை சரி பண்ணும்போது சரியாயிடுது. இதனால தான் நேரில் வர வேண்டாம்னு சொன்னது இதுதான். சரி. பக்கம் பக்கத்தில் இருந்தால் நேரில் வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் இருக்கவங்க கூட இங்கே வந்துட்டு போகிறாங்க. தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் வரக்கூடிய தொந்தரவுகளும் இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம அப்படி சொல்கிறதில்ல. நீங்கள் ஆன்லைனில் சிகிச்சை எடுத்துக்கங்க. ஒரு மாதங்களுக்கான ஒரு முன் அனுமதி வாங்கி ஒரு 3 நாட்களுக்கு ஒரு முறை வீடியோ கால் ஆன்லைன் ஹீலிங் எடுத்துக்கங்க. சிகிச்சை முறைங்கிறது நம்ம நேரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து எனர்ஜி லெவல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி ஒரு வைப்ரேஷன், ஆராஸ், எண்ணெய் அலைகள் மூலமாக சிகிச்சை அளிக்கும்போது அவங்க அந்த தொந்தரவு அவங்க சொல்கிறாங்க வீடியோ காலில் ஒரு தலைவலிக்குது சார் காலையிலேருந்து அப்படிங்கிறாங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே அது சரியாக போயிடும். அந்த எண்ணெய் அலைகள் மூலமாக, மன அலைகள் மூலமாக சிகிச்சை அளிக்கும்போது சரியாக போயிடும். அப்போ அவங்க உணவு முறையில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கும் நான் அந்த இடத்துல ஆலோசனை கொடுத்துருவேன். அப்போ அதை அவங்க ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு சொல்லும்போது அன்றைக்கி இந்த வழியெல்லாம் மாறிடுச்சு, இப்போ நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த உணவு முறையை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதங்களுக்கு அவங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நிறுத்த வேண்டிய சூழல் வந்துடும். ரொம்ப சூப்பராக ஆகிடுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எந்த வியாதிகளுக்கு அவங்க தொடர்ந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலுமே நம்மள்கிட்ட வரும்போது அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம், நிறுத்திடலாம். நிறுத்தக்கூடிய உடல்நிலை வந்துடும். இப்போ தொந்தரவு இருக்குது, நீங்கள் மருந்து பார்த்து சாப்பிட்றீங்க, நம்ம போயிடுச்சு அப்படின்னா நம்ம மருத்துவத்தின் மூலமாக வந்து சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாம நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி விடுறீங்க. கண்ட்ரோலுங்கிறது இங்கே கிடையாது. நம்மளை ஏன்னா ஆங்கில மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரெஷரு சுகர்னா சாகிற வரைக்கும் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அளவுகளை வந்து கண்ட்ரோலில் மட்டும்தான் வச்சுருக்கே தவிர இது வந்து தலைவலிக்குது காய்ச்சல்னா ஒரு வாரத்தில் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு விடுற மாதிரி இல்லையே. அது சாகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம். அப்போ நம்ம முதல்ல அந்த ஒரு சளியை வந்து காய்ச்சலாக மாற்றிக்க முடியும். காய்ச்சலை வந்து வாந்தி பேதியாக மாற்றிக்க முடியும். வாந்தி பேதியை வந்து மஞ்சள் காமாலையாகவும் சர்க்கரை நோயாகவும் புற்றுநோயாகவும் மாற்றிக்க முடியும். இதை எளிமையாக சொல்லணும்னா இப்போ புற்றுநோய் வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் பரவுதே சார். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசங்கள் இல்லாமல் சுகர் ப்ரெஷர் மாதிரி இப்போ இதுவும் அதிகமாக பரவிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அது காரணத்தை சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஒரு நெல்லேருந்து அரிசி எடுக்கிறோம். அப்போ அந்த அரிசியை பெறதுக்காக நம்ம எதை நீக்கிறோம்? உமியை நீக்கிறோம். இதே போல் தான் நம்ம எடுத்துக்கிற உணவு எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிறோன்னா அந்த உணவு வந்து தேவையான சத்துக்களை உடல் எடுத்துக்கும், தனக்கு தேவையானதை எடுத்துக்கும், தேவையில்லாத வெளியேற்றும். இப்படி தான் இது படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுலேருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு வந்து இரத்த சுத்திகரிப்பு மூலமாக நுரையீரலுக்கு வந்து முதல்ல அங்கே தான் வடிகட்டப்படுது. அதுதான் முதல் நிலை சளி. இதைத்தான் நீங்கள் உடனே குழந்தைக்கு ஒரு மூக்கொழுகல் வருது அப்படின்னு தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் குழந்தைங்க எந்த பிரச்சனையும் வராது. கூடுதலாக மாதங்கள் ஆக ஆக அவங்களுக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக பசும்பால் கொடுப்பாங்க, அல்லது கூடுதலாக மெல்லக்கூடிய உணவுகளை பல்முளைக்கு கொஞ்சம் திட உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சளிங்கிற முதல் நிலையை உருவாகும். இதை வந்து நோயாக முதல்ல பார்க்குறாங்க. அதை முதல்ல தவிர்க்கணும். சளிங்கிறது பிடிக்கும். ஏன்னா உமிங்கிறத நீக்கி ஆகணும். ஒரு நெல்லை பெறுறது நெல்லேருந்து அரிசியை பெறுறதுக்கு எப்படி உமியை நீக்க வேண்டியதாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கப்பட்ட உணவுகள் இருந்து தேவை உள்ளது தேவையில்லாதுன்னு உடல் பிரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகுது. அப்போ அந்த தேவையில்லாத எளிமையாக வெளியேற்றி நீராக மாற்றி அது சளியாக வெளியேற்றுது. அந்த 2 சொட்டை நீங்கள் மூக்கு தும்முது சொன்னதுன்னா அழகாக சிந்தி விட்டுருந்தீங்கன்னா அந்த நோய் குணமாயிடும். இதுக்கு உடனே நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ட்ராப்ஸை போட்டு சிரப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறோம். கொடுத்தோன்னே உடனே அந்த எளிமையாக நீர் வழியாக வெளியே இருந்தது இறுகி அது உரைநிலை சளியாக மாறுது.
அது நம்ம நினச்சிக்கிட்டு சளி வெளில இப்போ மூக்கு ஒட்டல நின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா குழந்தைக்கு சளி பிடிக்கிறது நின்றுடுச்சு அப்படின்னு மறுபடி எப்பயும் போல் வாழ்வியலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்கனவே கொட்டுன சளி இப்போ உறைஞ்சி போய் கெட்டி சளியாக வரும். அதுக்கு உடனே நம்ம அதுக்கும் மருந்து மாத்திரைகளே நாடுறோம். அப்போ அது மறுபடியும் வைக்கிறாங்க, அதை பண்ணி ரொம்ப இது தொடர்ந்து ஏறணும்னா அது ஒரு பொடியாக மாதிரி நுரையீரல்களில் போய் அடைச்சிடும். இப்போ திரும்ப அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது முதல்ல வந்து சாதாரண கழிவாக இருந்தது, இப்போ வந்து ரசாயன கழிவாக மாறி போயிடும், கெமிக்கலாக மாறி போயிடும். அந்த கெமிக்கல் வந்து இப்போ பயணம் பண்ணுற இடமெல்லாம் இப்போ புண்ணாயிடுங்கிறதுனால உடம்பு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தனக்குத்தானே ஒரு புதிய உற்பத்தி பண்ணுது. அது என்னென்னா இப்போ நான் அந்த ஒரு டேபிளை தூக்கி வைக்கிறேன்னா தூக்கி வச்சிட முடியும். இது ஒரு 10 டேபிளை ஒன்றாடிக்கு தூக்கும்போது நான் ஒரு உஷ்ணத்தோடு அதை தூக்கணும். என் உடம்புல ஒரு வெப்பம் ஏற்பட்டு தான் தூக்க முடியும். அந்த மாதிரி இயல்பாக இருந்த டெம்பரேச்சரு இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு அதிக வேலை நடக்க வேண்டிய காரணத்தால் தன்னைத்தானே உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தி அந்த பொடிகளை ரசாயனமாக கலந்து போன பொடிகளை எரிச்சு அனுப்பும். இப்போ நீங்கள் இந்த குழந்தைங்க ஒரு காய்ச்சல் வரும்போது பார்க்க முடியும், ஒரு நெஞ்சிலேருந்து சூடு உடம்பு ஃபுல்லாக பரவும், வயிற்றுலேருந்து தொடங்கி உடம்பெல்லாம் பரவும், இல்லைன்னா தலையில் தொடங்கி உடம்பெல்லாம் பரவும். இப்போ இது வந்து என்னென்னா எந்த இடத்துல தொடங்குதோ அந்த இடத்துல ஏற்கப்பட்ட கழிவுகள் நீங்கிட்டு இருக்குங்கிறது தான் இது காட்டு. இதை நம்ம உடனே காய்ச்சல்னு முடிவு பண்ணிடுறோம். அந்த காய்ச்சலுக்கு பல விதமான பேர்கள் கூட இப்போ வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தையும் கொரோனா காய்ச்சல் கூட காய்ச்சல் அடிப்படையில் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே அறிகுறிகள் ஒன்று தான் சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் காய்ச்சலை வந்து காய்ச்சலுக்கு பேர் வைக்க வேண்டியதில்லை. காய்ச்சலுங்கிறது ஒரு எதிர்ப்பு சக்தியின் உச்சகட்ட ஆற்றல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உடம்புல அப்படின்னு. அப்போ அந்த காய்ச்சலுக்கும் நம்ம சும்மா விடாமல் அதுக்கும் சில மருந்து மாத்திரைகளை அல்லது ஊசிகளை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்கு, சாப்பிடாம இருக்கும், அல்லது நம்மளே பெரியவங்களே காய்ச்சல்னாலே என்ன பண்ணுறோம், பசி இல்லை, சாப்பாடுல உடம்புலாம் சூடாக இருக்குது, படுத்து தூங்கணும் போல இருக்கும் அப்படின்னு அந்த வேலையில் நம்மளுக்கு சில அறிவு புகுத்தப்படுது. பட்னியாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், பலம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கஞ்சியாவது குடின்னு சொல்லி நம்மளுக்கு பசியற்ற வேலையில் அந்த கஞ்சியை கொடுக்குறாங்க. அப்போ அதை குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவாரு. இது வரைக்கும் வாய் கசப்பு இருந்திருக்காது, உடனே இப்போ வாய் கசப்பு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்பு தன்னை சரி பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எதுவும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய் கசப்புங்கிற உணர்வையும் கொடுக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து விடாம அந்த வாய் கசப்பை மாத்துறதுக்கு ஒரு ஊறுகான்னு ஏதாவது புளிப்பு சுவையை எடுத்து மறுபடியும் கஞ்சி உள்ள தள்ளுவோம். இப்போ தொடர்ந்து நம்ம வாய் சுவையை மாற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேதி போக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், வாந்தியும் பேதியும் போகுது அப்படின்ட்டு கொண்டு போய் திரும்ப போட்டு விட்டுருவோம். அப்போ ரசாயன மருந்துகளோ அல்லது ஏதோ ரசாயனத்தை உடனே நேரடியாக ரத்தத்தில் செலுத்தும் போது நம்மளோட ஒட்டுமொத்த எதிர்ப்பாற்றலும் ஸ்தம்பிச்சு போய் இப்போதைக்கு நின்றுட்டு திரும்ப மறுபடியும் அது நம்ம நல்ல பழங்களையோ நல்ல மழையில் நனையும் போதோ நம்மளுக்கு திரும்ப அந்த எதிர்ப்பாற்றல் கூடி உங்களுக்கு திரும்ப அந்த நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகி நோய் நீக்கம் பண்ணும்போது திரும்ப 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 நம்ம அதையே நாடும்போது இப்போ நம்மளோட செல்களில் கழிவுகள் அதிகமாக தேங்கிடுது. இந்த செல்கள் அதிகமாக கழிவு தேங்கும் போது அதுதான் நாளடைவில் இப்போ உங்களுக்கு புற்றுநோய்னு சொன்னீங்க இல்லையா, அழுகிய செல்கள் தான் புற்றுநோய். உள்ளே இருந்து செத்து போயிருக்கிற அந்த செல்கள் தான் அழுகி போனது தான் புற்றுநோய்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ புற்றுநோய்க்கான காரணம் முடிஞ்சுதா? அப்போ அடிப்படை எங்கே? காய்ச்சல் சளியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சர்க்கரை பிபி கொண்டு போய் அதுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி நம்ம இன்னைக்கு வந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அப்போது இது கேன்சரை குணப்படுத்த முடியுமா? முடியாதா? ஆரம்ப நிலையில் உள்ள இன்னைக்கு கீமோதெரப்பி அந்த மாதிரிலாம் போய் தன்னை ரொம்ப ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் இருக்குது. அதெல்லாம் போயிடாமல் அவங்க ஆரம்ப நிலையிலேயே வந்தாங்கன்னா இங்கே அதுக்கான செல்லை புதுப்பிக்கணும். அப்போ அது உணவு முறை மூலமாக சிகிச்சை முறை மூலமாகவும் அவங்க வாழ்வியல் மூலமாகவும் சரி பண்ணால் அதையும் இங்கே குணப்படுத்திட முடியும்னா இங்கே சிகிச்சை முறை தான் வழிகாட்டுதல் தான் செய்தே தவிர செய்து கொள்வது எல்லாம் உங்கள் உடல் தான், உடம்பு தான் செய்யும். நம்ம வந்து தனியாக இதுக்கு அதோட இரையாற்றலும் இந்த சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறைகளும் சேர்ந்து ஒரு மனிதனை குணப்படுத்த தேவை இங்கே இருக்கு. கழிவுகளை வெளியேற்றிட்டாலே இது சரியாயிரும். கழிவுகள் தேக்கம் தான் நோய் நீக்கம்ங்கிறது கழிவுகள் நீக்கம். அப்போ ஆரோக்கியமான உடலை உருவாக்கக்கூடிய வாழ்வியல் முறை இது 3 இருந்தால் போதும் நம்ம ஆரோக்கியத்தை நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும். அதுதான் எந்த மருத்துவமும் எதையும் குற்றம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க சரியான பாதையில் பயணிக்கிறாங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மருத்துவம் தேவைங்கிறத ஒரு மனிதனின் அறிவு
பொருந்தி செயல்பட்டு முடியணும் அவனை. கண்டிப்பா. அவ்வளோதான். இதை முடிச்சுக்கிட்டா போதும், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம எந்த நேரத்தில் எதை எடுத்துக்கணும். இப்போ ஒரு அடிபட்டுருச்சு எனக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் உடனே நம்ம அலோபதியில் போய் ஒரு கட்டை போட்டு தையலை போட்டுக்கிட்டு அந்த ஆரம்ப நிலையை போய் காப்பாற்றிக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அலோபதி மாதிரி ஒரு மிகப்பெரிய அற்புதமான மருத்துவம் கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்லுவேன். அதை நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்கள் வாழ்வியலை சரி பண்ணிக்காமல் அவங்களே தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்காமல் நான் சொன்னாப்புல அடிப்பட்டது ஆக்சிடென்ட் எதிர்பாராத விபத்துகளுக்கு அது சரியா வரும். நீங்கள் நடைமுறையில இருக்கிற ஒரு சளிக்கும் காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் இடுப்புலிக்கும் கைவலிக்கும் கால் வலிக்குமே போய் எல்லாத்துக்குமே அங்கேயே போய் வச்சுக்கிட்டு நான் நாளைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு போனாதான் என் கடனை அடைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் காய்ச்சல் 2 நாள் ஓய்வு எடுத்தால் காய்ச்சல் சரியாயிடும். ஆனால் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு நீ அவங்கள்ட்ட தான் போய் எனக்கு ஊசி போடு நான் அப்போ தான் போக முடியும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவை இவன் நேரடியாக வேலைக்கு போகணுங்கிறான், அப்போ அவனுக்கு அதை போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க சிகிச்சை பண்ணிடணும். மற்றபடி அவங்க மேலே தவறலாம் இல்லை. அது ஒரு அலோபதிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவம். இன்னைக்கு நாங்களாம் வளர்ந்ததெல்லாம் அலோபதியில் தானே வளர்ந்தோம். இன்னைக்கு வேணால் நமக்கு மாற்று மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மரபு மருத்துவங்கள் இன்னைக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அலோபதி மாதிரியான அற்புதமான மருத்துவம் கிடையாது. இன்றைக்கும் அது அற்புதமான மருத்துவம் தான். அது சரியான முறையில் நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே அவங்கள்ட்ட போயே நின்றுட்டோம். அப்போ எது தேவைங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். விழித்து கொள்வோரெல்லாம் பிழைத்துக் கொள்வார். கண்டிப்பா. தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும். அப்போ உங்களுக்கு எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்க சார். இப்போ உடம்பு கழிவுகளை சுத்தப்படுத்திட்டாலே இது எல்லாமே ஒரு சமநிலைமைக்கு வந்துருங்கிறீங்க. ஆமாம். கழிவுகள் தேக்கம் இல்லாமல் உடம்பு வச்சுக்கணும். அப்போ அது இயல்பாக செயல்படும். ஒரு கடல்னா அலை இருக்கும், உடல்னா அந்த கழிவு சுத்திகரிப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். நாம தான் அதுக்கு இடையூறு பண்ணுறோம். அதை ஆரோக்கியப்படுத்துறேன்னு சொல்லி அதுக்கு நிறைய இடங்கள் கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் உடலின் விரோதி யாருன்னா நாம தான், வேற யாரும் இல்லை. ஆசைப்பட்டு கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கி போய் போட்டு சாப்பிட்டு எல்லா வியாதிகளையுமே இப்போ இழுத்தாச்சு. அந்த மாதிரி தான் நம்ம தேவைக்கு சாப்பிடலாம். பசிச்சு சாப்பிடணும், பிடிச்சி சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும். எது இப்போதைய தேவைங்கிறத கவனித்து அதை நம்ம வாழ்வியலாக மாற்றிக்கணும். அவ்வளோதான், போதும். இதுதான் இயல்பான வாழ்க்கை. சிறப்பாக இருக்கும்.